ப்ரெஷர் போடுற மாதிரி இருக்குமா? அடா பாப்பா பட்ராஸ் மேட்னி. ஏமா நீ வராதா? இந்த பொண்ணுதான் அந்த பொண்ணா இல்ல அந்த பொண்ணுதான் இந்த பொண்ணா? ஒண்ணுமே புரியலையே. ஒரே உருவத்துல ரெண்டு பேரை காட்டி என்கிட்ட விளையாடுறியாத்தா? உனக்கு நான் தான் கிடைச்சனா? அழகு பாவண்டா, ஈஸ்வரி தனியா கஷ்டப்படுறா. நீயும் போய் அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. போ. சரிம்மா. ஈசு சின்னையா விளக்கு ஏத்திட்டியா? முடிஞ்சிருச்சு சின்னையா. வாங்க. சின்னையா ஈசு சாரி சின்னையா, கீழே என்ன கொட்டி இருந்தத கவனிக்கல. அதை விடு, உனக்கு ஒன்னும் அடிபடல. இல்ல சின்னையா, நீங்க தான் கரெக்டான நேரத்துக்கு வந்து என்னையும் என் குழந்தையையும் காப்பாத்திட்டீங்க. இங்க பாரு, இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும், சரியா? சரி வாங்க போலாம். அத்தை, அம்மனுக்கு நெய் விளக்கு போட்டாச்சு. ரொம்ப சந்தோஷமா. என் வேண்டுதல நல்லபடியா நிறைவேற்றிட்ட. அம்பிகையின் அருளாலே சகல வளமும் நலமும் பெற்று நீடூடி வாழ்க. ஐயா, அர்ச்சனை பண்ணணும். பேரு ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. வசுந்தரா, மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம். சரி கொடுங்கம்மா. ஓம் அம்பிகையே போற்றி, ஆதிசக்தியே போற்றி, அங்காள பரமேஸ்வரியே போற்றி, அன்னபூரணியே போற்றி. அம்மா தாயே, நான் இன்னைக்கு இப்படி நிலைமையில இருக்கேனா அதுக்கு காரணம் நீதான். நீ கொடுத்த வாழ்க்கையை தான் இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ யார் மூலமா இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்தியோ அவங்க இப்ப உடம்பு முடியாம ஆபரேஷன் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்காங்க. என் அத்தையோட ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு அவங்க முன்ன விட ஆரோக்கியமா மீண்டு வரணும். இதுக்கு நீதான் அருள் புரியணும் முண்டக்கண்ணி அம்மா. அம்மா தாயே, என் அம்மாக்கு ஆப்ரேஷன் நடக்க போறதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப படபடன்னு இருக்கு. ரொம்ப வருத்தமா இருக்குமா. அம்மா, இந்த ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சு என் அம்மா நல்லபடியா இருக்கணும். இந்த உலகத்துக்கே தாயா இருக்கிற நீ, என் தாய்க்கு எந்த ஆபத்தும் இல்லாம நீதாம்மா கூடவே இருந்து காப்பாற்றணும். ஓம் ஆதிபரா சக்தியே போற்றி போற்றி. என்னங்கம்மா?
எல்லா வளமும் நலமும் பெற்று அம்பிகையின் அருளாலே சகல வளமும் பெற்று நீடோடி வாழ்க வாழ்க. இந்தாங்கய்யா, அம்பிகையின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்தாங்கம்மா. போலாமா? வா. ம். சின்னையா, நீங்க அத்தைய கூட்டிட்டு போங்க, நான் வந்துடுறேன். என்ன சீஸு? இல்ல, சித்தர் இருக்காரு, நான் அவரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அத்தை, நீங்க 2 பேரும் இங்க உட்காந்துருங்க. அம்மா, இங்கே உட்காந்துக்கிறியா? என்ன பாக்குற குழந்தை? தெய்வம் ஆசீர்வாதம் மட்டும் கொடுக்கறது இல்ல, ஆபத்து வந்துச்சுன்னா அபாய அறிவிப்பும் கொடுக்கும். உனக்கு வந்த ஒரு சோதனையில தான் இப்ப நீ ஜெயிச்சிருக்க. அதுக்காக நீ சந்தோஷப்படாத. உனக்காக அடுக்கடுக்கான சோதனைங்க வரிசை கட்டி காத்துக்கிட்டு இருக்கு. அம்மா, நீங்க இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. ஓ எதிரிகளால எவ்வளவோ ஆபத்தும் அபாயமும் வந்துச்சு. அதுல இருந்து உன் அத்தைய நல்லபடியா காப்பாத்திட்ட. மனுஷங்க எதிரியா வந்து நின்னா எதிர்த்து நின்னு ஒரு கை பார்க்கலாம். ஆனா காலமும் விதியும் உனக்கு எதிரியா வந்து நின்னா என்ன செய்ய முடியும்? காலமும் விதியும் சேர்ந்து ஒரு பெரும் சூறாவளிய உன் வாழ்க்கையில கொண்டு வரப்போகுது. நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வேதனையும் சோதனையும் தரப்போகுது. அதுல இருந்து நீ உன் அத்தைய காப்பாத்துறதுக்கு கடுமையான போராட்டத்தை சந்திக்கணும். நீ கொஞ்சம் ஏமாந்தாலும் அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். இதெல்லாம் நீ கவலைப்படுறதுக்காக நான் சொல்லல, நீ கவனமா இருக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன்.